Welcome to JK Wisdom World. சமச்சீர் புக் சீரீஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சில இன்னைக்கு நம்ம ஹிஸ்டரி பார்க்க போறோம். ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு 10th ஸ்டாண்டர்ட்ல 9th லெசன். இதோட பார்ட் 1 நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது வந்து யூனிட் 8ல ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற டாபிக் கீழே கவர் ஆகுது. இதோட பார்ட் 2 நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்ட் 1ல நாம இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல என்னென்ன பொலிட்டிக்கல் அசோசியேஷன் இருந்தது, அதுல யாரெல்லாம் ப்ராமினன்ட் லீடர்ஸா இருந்தாங்க, அண்ட் நம்ம ஸ்வதேசி மூவ்மெண்ட் தமிழ்நாட்டுல எப்படி இருந்தது, ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் தமிழ்நாட்டுல எப்படி இருந்தது, அண்ட் ஆனி பெசன்ட்டோட ஹோம் ரூல் மூவ்மெண்ட் எப்படி இருந்தது, இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்ட் 2 வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நான் பிராமின் மூவ்மெண்ட். அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து, அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்து லீடர்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பட் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் ஆகும், என்னன்னா இது வந்து பிராமின்ஸ்க்கு அவங்க ப்ரையாரிட்டி கொடுக்காங்களோ, நான் பிராமின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோ அப்படிங்கிற எண்ணம் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சில இருக்கிற லீடர்ஸ்க்கு இருக்கும். ஸோ அவங்க என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னா, நான் பிராமின்ஸ் வந்து ஒரு காலேஜ்லயோ பாத்தீங்கன்னா காலேஜ்ல பாஸ் அவுட் ஆகி வெளியே வர்றவங்க நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா பிராமின்ஸோட நம்பர்ஸ் வந்து அதிகமா இருந்தது. அண்ட் கவர்மெண்ட் ஜாப்லயும் பிராமின்ஸ் தான் ரொம்ப டாமினண்டா இருந்தாங்க. ஸோ நான் பிராமின்ஸ்க்கு இந்த வாய்ப்புகள்லாம் வேணும். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு தனியா நம்ம ஐடென்டிட்டிக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் வேணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. ஸோ நான் பிராமின் லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுதான் ஜஸ்டிஸ் பார்ட்டி. அதுக்கு முன்னுக்கூட்டி அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஹிஸ்டரியை தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன். இந்த மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷனோட செக்ரட்டரி யாருன்னு பாத்தீங்கன்னா நட்டேசனார் தான் செக்ரட்டரி. இவர் வந்து டிராவிடியன் அசோசியேஷன் ஹாஸ்டல்ல ஜூன் 1916ல ஸ்டார்ட் பண்ணுவாரு. அண்ட் மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷனையும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அது எப்பன்னா 1912ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இந்த ஹாஸ்டல் வந்து யாருக்குன்னா நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே பண்றதுக்காக தான் இந்த டிராவிடியன் அசோசியேஷன் ஹாஸ்டல் 1916 ஜூன். இவர் வந்து அப்போ வந்து நான் பிராமின் லீடர்ஸ் 2 பேர் இருப்பாங்க, டிஎம் நாயர் அண்ட் பிச்சி தியாகராயர் அப்படிம்பாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கும். இவங்க 2 பேருக்கும் இடையில சின்ன ப்ராப்ளம் இருக்கும். அதை வந்து இவர் தான் சால்வ் பண்ணி அவங்க 2 பேரையும் சேர்த்து வைப்பாரு. அண்ட் இவர் தான் வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்துதான், அதாவது பி தியாகராயர், டிஎம் நாயர், நட்டேசனார், இவங்க எல்லாரும் சேர்ந்து 20th நவம்பர் 1916ல ஒரு மீட்டிங் நடத்துவாங்க. ஒரு 30 நான் பிராமின்ஸ், இந்த நான் பிராமின்ஸ் எல்லாருமே காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்தவங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா விக்டோரியா பப்ளிக் ஹால்ல சென்னையில வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ ஒரு 3 நியூஸ் பேப்பரும் அந்த பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ல இருந்து ரிலீஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் பேரு ஜஸ்டிஸ், தமிழ்ல அது பேரு திராவிடியன், அண்ட் தெலுங்குல பாத்தீங்கன்னா ஆந்திர பிரகாசிகா. இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிரும். அதனால இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது லேட்டர் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியோட மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரிசர்வேஷனை டிமாண்ட் பண்ணுவாங்க. நான் பிராமின்ஸ்க்கு ரிசர்வேஷன் கேட்பாங்க. அதாவது நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு ஒரு இதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல என்ன கேட்பாங்கன்னா ஜாப்ல ரிசர்வேஷன் வேணும், அதாவது கவர்மெண்ட் ஜாப்ல ரிசர்வேஷன், அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் பாடிஸ்லயும் எங்களுக்குன்னு சீட் தாங்க, நான் பிராமின்ஸ்க்குன்னு சீட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இவங்க வந்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை வந்து பயங்கரமா அப்போஸ் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து பிராமின்ஸ் எல்லாம் இருந்து நடத்துற ஒரு மூவ்மெண்ட் தான் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி எல்லாம் நீங்க டிஎன்பிஎஸ்சில பாத்தீங்கன்னா 1 வேர்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க வந்து இயர் அப்புறம் நேம்ஸ் இந்த மாதிரி படிச்சா போதும். ஆனா இப்போ டிஎன்பிஎஸ்சியோட ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எது ராங் எது ரைட் அந்த மாதிரி கேட்கறாங்க. ஆப்ஷன்ஸே கொஞ்சம் ட்விஸ்டடா, கொஞ்சம் கொஸ்டின்ஸ் காம்ப்ளெக்ஸா தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து எல்லாமே அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் படிக்கணும். அதான் நீங்க பாத்தீங்கன்னா நான் பிராமின் மூவ்மெண்ட்ங்கிற நான் பிராமின் லீடர்ஸ் வந்து காங்கிரஸ்ல கொஞ்சம் விரக்தி அடைஞ்சதுனால வெளியே வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை எதிர்க்கிறார்கள். அப்போஸ்ட் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இவங்க வந்து இவங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸையும் அப்படிதான் சொல்லுவாங்க. இது வந்து காங்கிரஸ் வந்து பிராமின்ஸ் காங்கிரஸ் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க.
இவங்க வந்து 1916ல தான் இந்த மாதிரி சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த டைம்ல மாண்டேகு டிக்ளரேஷன் 1917ல வருது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நாங்க வந்து நிறைய பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ் கொடுக்க போறோம் அந்த மாதிரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்லுது. அப்போ வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த டிமாண்ட்ஸை வாங்குறதுக்காக நம்ம டிமாண்ட்ஸ் வைக்கணும். அதை வந்து இப்ப கவர்மெண்ட் வந்து நிறைய பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ் கொடுக்க போறதுனால நம்ம என்ன டிமாண்ட் வச்சாலும் பிரிட்டிஷ் நம்மளுக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்யூனல் ரெப்ரசன்டேஷனை டிமாண்டா வைக்காங்க, அதாவது ரிசர்வேஷனை டிமாண்டா வைக்காங்க. மெட்ராஸ் கவர்மெண்ட் வந்து இவங்களை சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா இவங்க வந்து பிரிட்டிஷை என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றா, ஸோ நான் பிராமின்ஸ்க்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குறான், பிரிட்டிஷ் வந்து பிராமின்ஸ்க்கு முன்னுரிமை கொடுக்கல அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம பிரிட்டிஷ்க்கு சாதகமா பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டா இருந்தோம்னா நம்மளுக்கும் நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, நம்மளுக்கும் நம்ம கேட்ட டிமாண்ட்லாம் நிறைவேறும் அப்படிங்கறதுனால தே சப்போர்ட்டட் பிரிட்டிஷ். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும், நான் பிராமின்ஸ். அப்போ கவர்மெண்ட் வந்து 1919ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட பாஸ் பண்றாங்கன்னா அந்த ஆக்ட்ல வந்து இவங்க நான் பிராமின்ஸ்க்கு பிரிட்டிஷ் வந்து ரிசர்வேஷன் கொடுத்துட்டாங்க. அண்ட் 1920 எலெக்ஷன் நடக்கு. எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன்ல 1920 பீரியட்ல தான் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து நல்ல ஹை பீக்ல இருக்கிற டைம். அந்த டைம்ல வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னா என்ன, ஒத்துழையாமை இயக்கம். அதாவது கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒத்துழைக்க கூடாது, அதனால கவர்மெண்ட் வைக்கிற எலெக்ஷன்ல காங்கிரஸ் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணல. காங்கிரஸ் வந்து பாய்காட்டட் எலெக்ஷன். சோ ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஒரு அபரிமிதமான வெற்றியை பெற்றுறாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து 63 of 98, டோட்டலா 98 சீட்ஸ் இருக்கு. அதுல 63 சீட்ஸை வந்து இவங்க வாங்குறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் சிஎம் அவங்களுடைய கட்சியில இருந்து சுப்புராயலு அப்படிங்கிறவரை அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சிஎம் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சுப்புராயலு 1920 எலெக்ஷன்ல. 1923 எலெக்ஷன்ல ராஜா ஆஃப் பனகலை வந்து சிஎம் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சிஎம் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து சுப்புராயலு. செகண்ட் 1923 எலெக்ஷன்ல ராஜா ஆஃப் பனகல் தான் சிஎம் இருக்காரு. ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து லோக்கல் பாடிஸ்ல அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ரிசர்வேஷன் வைக்கிறாங்க. அப்புறம் ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு அப்படின்னு கிரியேட் பண்றாங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு ரெக்ரூட் பண்றதுக்காக ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு. லேட்டர் அதுதான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா மாறும். அண்ட் ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் பாஸ் பண்றாங்க. மெட்ராஸ் ஸ்டேட் எய்ட் டு இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட், அதாவது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காக ஸ்டேட் வந்து கிராண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த ஆக்ட் பாஸ் பண்றாங்க. அப்புறம் தேவதாசி சிஸ்டம் அபாலிஷ் பண்றாங்க. அண்ட் புறம்போக்கு லேண்ட்ஸ் வந்து, அதாவது வேஸ்ட் லேண்டை வந்து புவருக்கு வந்து அவங்க வீடு கட்டுறதுக்காக கொடுக்குறாங்க. அண்ட் பிரைமரி எஜுகேஷனை வந்து டிப்ரெஸ்டு கிளாஸுக்கும் கொடுக்குறாங்க. எப்படின்னா டிப்ரெஸ்டு கிளாஸுக்கு வந்து ஃபீ கன்செஷன் இருக்கு, ஸ்காலர்ஷிப் இருக்கு. அண்ட் மிட் டே மீல் ஸ்கீம்ஸை வந்து கொஞ்சம் என்ன இவங்க வந்து இப்ப மிட் டே மீல் ஸ்கீம்னு பாத்தீங்கன்னா காமராஜர் வந்து ஃபுல்லா தமிழ்நாடு முழுக்க அவங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து செலக்டட் ஏரியாஸ்க்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் நான் பிராமின் மூவ்மெண்டோடைய செயல்பாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டியை உருவாக்குறதும் அது மூலமா அவங்களுடைய டிமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. இந்த நான் பிராமின் மூவ்மெண்ட்ங்கிறது தமிழ்நாட்டிலேயே ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்லயே ஒரு யூனிக் விஷயம். இப்ப நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதாவது இந்தியால இருக்கிற ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல தமிழ்நாட்டுல என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வரைக்கும் பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரவுலட் ஆக்ட், அதாவது 1914ல இருந்து 1918 வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கும். அந்த டைம்ல வந்து நம்ம முழு ஒத்துழைப்பையும் நம்ம பிரிட்டிஷ்க்கு கொடுத்து பிரிட்டிஷை சப்போர்ட் பண்ணுவோம். எப்படியாவது பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணிடணும் வார்ல அப்படின்னு நம்ம பொருளுதவியும் சரி, நம்மளுடைய சோல்ஜர்ஸை போய் எந்த இடத்துக்குனாலும் அனுப்பி நம்ம வந்து அந்த வாருக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தோம். பட் இன் ரிட்டன் பிரிட்டிஷ் நம்மளுக்கு என்ன தந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ரவுலட் ஆக்ட், அதாவது அனார்கியல் ரெவல்யூஷனரி கிரைம்ஸ் ஆக்ட் 1919. இந்த ஆக்டுக்கு வந்து ஒரு கமிட்டி போடுவாங்க, சிட்னி ரவுலட் கமிட்டி. இந்த சிட்னி ரவுலட் தான் இந்த ஆக்டை ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. இந்த ஆக்ட் படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரனாலும் எப்பனாலும் நீங்க அரெஸ்ட் பண்ணலாம், நீங்க ஜுடிஷியரியில கொண்டு போய் நிக்க வைக்கணும், ஒரு ட்ரையல் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. யாரையும் எந்த நேரத்திலையும் எப்பவும் நம்ம அரெஸ்ட் பண்ணலாம் இன் சார்ஜ் ஆஃப் டெரரிசம். அப்ப ரவுலட் ஆக்டை எதிர்த்து காந்தி எல்லாருமே சத்தியாகிரகாவை வந்து மெத்தடை யூஸ் பண்ணி எதிர்க்கிறாங்க.
அண்ட் என்ன பண்றாங்கன்னா 18 மார்ச் 1919ல காந்தி வந்து மெரினா பீச்ல ஒரு மீட்டிங் போடுறாரு, அதுல பேசுறாரு. அண்ட் 6th ஏப்ரல் 1919 வந்து ஹார்டல் அகைன்ஸ்ட் பிளாக் ஆக்ட், காந்தி வந்து ரவுலட் ஆக்ட பிளாக் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாரு. இவர் வந்து எல்லா இடத்துலயும் கடையடைப்பு, அப்புறம் மீட்டிங் போடுறது, இந்த மாதிரி எல்லா ஃபார்ம் ஆஃப் மெத்தட்ஸையும் அகிம்சை மெத்தட்ல ஃபாலோ பண்ணுவாங்க. மெட்ராஸ் சத்தியாகிரக சபா ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ரவுலட் சத்தியாகிரகாவை தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் யாரு ரொம்ப ப்ராமினன்ட் பாத்தீங்கன்னா ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், எஸ் சத்யமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப், இவங்க எல்லாம் ரொம்ப ப்ராமினன்ட் லீடர்ஸா இருப்பாங்க. அண்ட் ஒர்க்கர்ஸ் மீட்டிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. விமென், ஒர்க்கர்ஸ், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாம் ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த ஒர்க்கர்ஸ் மீட்டிங் யார் ஆர்கனைஸ் பண்ண பாத்தீங்கன்னா வி கல்யாண சுந்தரம், அதாவது திரு விக, பிபி வாடியா, விஓசி. இந்த பிபி வாடியாவை நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ல ஆனி பெசன்ட்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அண்ட் விஓசி இவங்க எல்லாம் ஒர்க்கர்ஸை வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல இழுத்துட்டு வருவாங்க. அதாவது லேபர் யூனியன் ஃபார்ம் பண்றது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணுவாங்க. இந்த ஜார்ஜ் ஜோசப், அதாவது இந்த ரவுலட் சத்தியாகிரகல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்த ஒரு லீடர் ஜார்ஜ் ஜோசப். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு லாயர், அதாவது பேரிஸ்டர். அவர் வந்து மதுரையில ஹோம் ரூல் லீக் செட்டப் பண்றதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆளு. அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணுவாரு. இவர் வந்து செங்கன்னூர் அப்படிங்கிற இடத்துல பிறப்பாரு. இந்த செங்கன்னூர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேரளால ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அண்ட் ஆனா அவர் வந்து செட்டில் ஆனது மதுரையில செட்டில் ஆயிருப்பாரு. பீப்புள்ஸ் லாயரா, பீப்புளுக்காகவே உழைப்பாரு. இவர் வந்து வைக்கோம் சத்தியாகிரகா கேரளால வந்து அதை வந்து லீட் பண்ணுவாரு. அவர் வந்து அதை சொல்லுவாரு, இது வந்து நான் ஒரு சிவில் ரைட் இஷ்யூவா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அண்ட் கிரிமினல் ட்ரைப்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்க தமிழ்நாட்டுல, அதாவது அவங்கள வந்து குற்ற பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய காசுக்காக இவர் ரொம்ப பாடுபடுவாரு, அவங்களுடைய நன்மைக்காக. இவரை வந்து மதுரை பீப்புள் எல்லாருமே ரோசாப்பு துறை அப்படின்னு அழைப்பாங்க. ஜார்ஜ் ஜோசப்ப வந்து ரோசாப்பு துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஹார்வி மில் ஒர்க்கர்ஸ், மதுரையில ஹார்வி மில் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து மதுரை லேபர் யூனியன் 1918ல ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாரு. இந்த லேபர் யூனியன் ஃபார்ம் பண்ணதுனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அதிகமான கூலி, அதாவது ஹையர் வேஜஸும், ஒர்க்கர்ஸை வந்து அந்த மில் ஓனர்ஸ்க்கு ரெடியூஸ் பண்ணியும் ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிலாஃபத் மூவ்மெண்ட், அதாவது ரவுலட் சத்தியாகிரகா நடந்துட்டு இருக்கும். அந்த டைம்ல என்னன்னா, அப்பதான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதும் 1914 to 1918. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல பாத்தீங்கன்னா டர்க்கி வந்து தோத்துருவாங்க. டர்க்கியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்இன்டிகிரேட் பண்ணுவாங்க. டர்க்கியை உடைச்சு, டர்க்கியோட லீடர் யாருன்னா காலிஃப். அந்த காலிஃப் யாருன்னா இந்தியா மற்றும் வேர்ல்டு லெவல்ல எல்லா முஸ்லிம்ஸ்க்கும் தலைமையானவர் அப்படின்னா இந்த காலிஃப். இந்த காலிஃபை வந்து அபாலிஷ் பண்ணிடுவாங்க. அப்போ பிரிட்டிஷ்க்கு எதிரா முஸ்லிம்ஸ் வந்து போராட்டம் பண்ணுவாங்க. இதே டைம்ல தான் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் நடக்கும். அதாவது ஜெனரல் டயர் அப்படிங்கிறவர் வந்து ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இடத்துல வச்சு நிறைய பேரை சுட்டு கொன்றுவாரு. சோ அந்த ஜாலியன் வாலாபாக் மசாக்கரும் நடந்திருக்கும். இந்த டைம்ல ஆனா அந்த ஜெனரல் டயரை வந்து பனிஷ் பண்ணாம பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு வந்து ரிவார்ட் கொடுப்பாங்க, அவருக்கு வந்து சன்மானங்கள் கொடுப்பாங்க. ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் நடக்கும். அதுக்கு முன்கூட்டி பாத்தீங்கன்னா ரவுலட் சத்தியாகிரகா அண்ட் இப்போ கிலாஃபத் மூவ்மெண்ட். இந்த மாதிரி 3 விஷயங்கள் நடக்கச்சல இப்போ ஹிந்துஸும் அண்ட் முஸ்லிம்ஸும் ஒன்றிணைறாங்க. இந்த பீரியட்ல கிலாஃபத் மூவ்மெண்ட்ல வந்து பிரிட்டிஷ், அதாவது நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், இதுக்கு அப்புறமா காந்தி லான்ச் பண்ணுவாரு. அந்த மூவ்மெண்ட்ல வந்து ஹிந்து அண்ட் முஸ்லிம்ஸ் வந்து ஒற்றுமையா இருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமை இருந்ததா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல ஹிந்து முஸ்லிமோட ஒற்றுமை இருந்தது. 17 ஏப்ரல் 1920 கிலாஃபத் டே அப்படின்னு சொல்லுவாங்க. மீட்டிங் போடுவாங்க. அந்த மீட்டிங்கை பிரிசைட் ஓவர் பண்றது யாருன்னா மௌலானா ஷவுகத் அலி. அப்புறம் ஈரோட்ல வந்து கான்ஃபரன்ஸ் நடக்கும். அண்ட் வாணியம்பாடி, தமிழ்நாட்டுல வாணியம்பாடியில தான் இந்த கிலாஃபத் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமா நடந்தது. எபி சென்டர் ஆஃப் கிலாஃபத் அஜிடேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து வாணியம்பாடி தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஹிந்து அண்ட் முஸ்லிம்ஸ் வந்து ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க. இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் தமிழ்நாட்டுல எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா அதுல முக்கியமான லீடர்ஸ் ராஜாஜி,
பெரியார். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமான லீடர்ஸ் இந்த பீரியட்ல. அண்ட் யாக்கூப் ஹாசன், இவர் யாருன்னா மெட்ராஸ் பிரான்ச் ஆஃப் முஸ்லீம் லீக்ல மெட்ராஸ் பிரான்ச் லீடர், ஃபவுண்டர் வந்து இவர் தான். இவர் வந்து ராஜாஜி கூட ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணுவாரு. அண்ட் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டுக்காக மெட்ராஸ் பிரசிடென்சில வந்து காங்கிரஸ் வாலண்டியர் கார்ப்ஸ், அதாவது குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுல இந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பேம்ப்ளெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அப்புறம் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றது, அந்த மாதிரி ஊர்வலம் போறது, பிளாக கேரி பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் லிக்வர் ஷாப்ஸை பிக்கெட்டிங் பண்றது, அதாவது இந்த கள்ளுக்கடை மறியல், இந்த மாதிரி கள்ளுக்கடை அடைப்பு, இந்த மாதிரி எல்லாம் பண்றது. அண்ட் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம்னு பாத்தீங்கன்னா இந்த நோ டாக்ஸ் கேம்பெயின், அதாவது வரி கொடுக்க கூடாது. அண்ட் டெம்பரன்ஸ் மூவ்மெண்ட்னா கள்ளுக்கடை மறியல், கள்ளுக்கடை அடைப்பு. நோ டாக்ஸ் கேம்பெயின் எங்க நடக்குன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல ரொம்ப அதிகமா நடக்கு. அதாவது விவசாயிகள் வந்து டாக்ஸ் பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அண்ட் வந்து கவுன்சில்ஸ், அதாவது கவுன்சில்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அப்புறம் ஸ்கூலு, கோர்ட்டு, இது எல்லாத்தையுமே பாய்காட் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே வேண்டாம், நாங்க வந்து சுதேசியை தான் ஃபாலோ பண்ணுவோங்கிற மாதிரி நான் கோஆபரேஷன் ஒத்துழைக்காம, பிரிட்டிஷ்க்கு ஒத்துழைக்காம இருப்பாங்க. அண்ட் ஃபாரின் கூட்ஸையும் பாய்காட் பண்ணிடுவாங்க. அண்ட் டெம்பரன்ஸ் மூவ்மெண்ட் நான் சொன்னேன், கள்ளுக்கடை மறியல், அது மாதிரி மூவ்மெண்ட் அகெயின்ஸ்ட். அண்ட் டாடி ஷாப்ஸ் வேர் பிக்கெட்டட். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்டுக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்துவாங்க. இது எல்லாமே நான் கோஆபரேஷன் மூவ்மெண்டோட பார்ட் ஆஃப் இட். அண்ட் அவங்க வந்து அந்த டைம்ல பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் வந்து விசிட் பண்ணுவாரு மெட்ராஸ்க்கு. அப்ப 13 ஜனவரி 1922ல விசிட் பண்றாங்க. அந்த டைம் அதை வந்து பாய்காட் பண்ணுவாங்க. எல்லாருமே கருப்பு பிளாக வச்சு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அண்ட் ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, அப்புறம் ஈவிஆர், அதாவது பெரியார், இவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் 1922ல இந்தியா லெவல்ல, அதாவது காந்தியே இதை வித்ட்ரா பண்ணிடுவாரு. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை காந்தியே வித்ட்ரா பண்ணிடுவாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா அப்போ வந்து சௌரி சௌரா இன்சிடென்ட் நடக்கும். இந்த இன்சிடென்ட்ல ஒரு 22 போலீஸ் மென்னை வந்து காங்கிரஸ் வாலண்டியர்ஸ், அதாவது மக்கள் வந்து கொன்றுவாங்க. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல நம்ம பார்த்தோம் ராஜாஜி அண்ட் ஈவிஆர் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் பெரியார், அதாவது பெரியார்னா ஈவிஆர்னா பெரியார் வந்து என்னென்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வீடியோல, ஹவு டு ப்ரிப்பேர் வீடியோல நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். யூனிட் 8லயும் சரி எதுலையுமே லீடர்ஸோட நேம் கொடுத்துருந்தா நீங்க வெளியில போய் லீடர்ஸ்க்கு மெட்டீரியல் தேடி அலைய வேண்டாம், உள்ளேயே நம்ம லெசன்ஸ்குள்ளேயே லீடர்ஸை பத்தி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த லெசன்ல பெரியாரை பத்தி கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பெரியார் வந்து என்ன பண்றாருன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு. அதுக்காக அரெஸ்டும் ஆவாரு. அவர் வந்து காதியை வந்து சேல் பண்ணணும், அதாவது நம்ம ஸ்வதேசி ஆடைகளை தான் உடுக்கணும் அப்படிங்கறக்காண்டி ப்ரொமோஷன் பண்ணுவாரு. அவருடைய கோகனட் க்ரூ, அதாவது அவருடைய தேங்காய் தோட்டத்திலேயே எல்லா தென்னை மரத்தையும் வெட்டிடுவாரு. அண்ட் அவர் வந்து வைக்கோம்ல உள்ள டெம்பிள் என்ட்ரி ப்ரோக்ராம்ல வந்து இவர் வந்து போராட்டத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. வைக்கோம்ல ட்ரிவாங்கூர்ல இருக்கு, அங்க வைக்கோம்ல வந்து வைக்கோம் சத்தியாகிரகால பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. அதாவது வைக்கோம் சத்தியாகிரகால என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா டிப்ரெஸ்டு கிளாஸை வந்து அவங்க கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க. அந்த டைம்ல என்னன்னா அந்த தெருவுல கூட நடக்க கூட விட மாட்டாங்க. டிப்ரெஸ்ட் கிளாஸ் வந்து அது பிராமின்ஸ் வசிக்கிற அந்த ஏரியாலயோ இல்லைன்னா வைக்கோம் அந்த டெம்பிள் இருக்கிற ஏரியாலயோ அவங்க நடந்து கூட போகக்கூடாது, அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. ஸோ அவர் வந்து அதற்காக போராடுவார். அப்போ வந்து அவர் ஒரு 1 month அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் அவர் வந்து அங்க வரக்கூடாது வைக்கோம் இல்லையே அப்படின்னா பேன் பண்ணுவாங்க. ஆனா திருப்பியும் அவர் அங்கேயே போவார். ஸோ திருப்பி அவர் அரெஸ்ட் பண்ணி ஒரு 6 months வச்சிருவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவர் நிறைய இன்ஸ்பைரிங் ஸ்பீச்சஸ் பண்றான்னு சொல்லி அதுக்கப்புறமும் திருப்பி அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவர் வந்து அடிக்கடி பெரியார் வந்து அரெஸ்ட் ஆகிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அதனால அவருக்கு ஒரு நேமே இருக்கு, சிறை பறவை அப்படின்னு பெரியார சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூன் 1925ல தான் அந்த வைக்கோம்ல உள்ள அந்த டிப்ரெஸ்ட் கிளாஸ் உள்ள போக கூடாது அப்படிங்கிற அந்த விதியை வந்து மாத்தி அதை பேன் பண்ணிடுவாங்க. யாருனாலும் வந்து வைக்கோம் போலாம், வைக்கோம் டெம்பிள்ல வந்து யாருனாலும் போலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால இவரை வந்து வைக்கோம் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க, வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெரியார் வந்து காங்கிரஸை விட்டு வெளியே போயிடுவாரு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு 2 ரீசன் தான் பெரியார் வந்து ஏன் காங்கிரஸை விட்டு வெளியே போனாரு அப்படின்ட்டு. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சேரமான் தேவி குருகுலம் கான்ட்ரவர்சி. இன்னொன்னு என்னன்னா கம்யூனல் ரெப்ரசன்டேஷனை காங்கிரஸ் வந்து ஒத்துக்கிடாது.
இந்த ரெண்டு காரணத்துக்காகவும் தான் பெரியார் வந்து காங்கிரஸை விட்டு வெளியே போயிருவாரு. சேரன்மாதேவி குருகுலம் இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சேரன்மாதேவி குருகுலம் வந்து வி.வி. சுப்பிரமணியர் வந்து நடத்திட்டு இருப்பாரு. VVS ஐயர்னு சொல்லுவாங்க, இவர் தான் நடத்திட்டு இருப்பாரு. ஆனா இதுக்குரிய கிராண்ட்ஸ், இதுக்கு தேவையான பணத்தை வந்து எங்க இருந்து கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் கொடுக்கும். காங்கிரஸ்ல இருந்து தான் இதை நடத்துவாங்க, கிராண்ட்ஸ் கொடுக்கும். சோ அங்க வந்து என்னன்னா லோவர் காஸ்ட் பீப்புள் அப்பர் காஸ்ட் பீப்புள் டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. அதாவது ஃபுட்டு கொடுக்குற இடத்துலயே ரெண்டு லைன் இருக்கும். லோவர் காஸ்ட் பீப்புளுக்கு ஒன்று இருக்கும், அப்பர் காஸ்ட் பீப்புளுக்கு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் நடக்கும். ஸோ இதை வந்து ரொம்ப வன்மையா கண்டிப்பாரு பெரியார். அவர் கூட யாருன்னா டாக்டர் பி வரதராஜுலு, இவரும் சேர்ந்து ரொம்ப அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 21 நவம்பர் 1925 காஞ்சிபுரத்துல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்ல பெரியார் வந்து நான் பிராமின்ஸ்க்கு வந்து லெஜிஸ்லேச்சர்ல ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுங்க, அதாவது ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. பட் அந்த இது வந்து தோல்வி அடைஞ்சிரும், அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ண முடியாது. உடனே அப்பவே அந்த இடத்துலயே பெரியார் வந்து அங்க இருந்த நான் பிராமின் லீடர்ஸோட அந்த மீட்டிங்கை விட்டு வெளியே போயிருவாரு. அதோட வந்து பெரியார் வந்து காங்கிரஸையே விட்டு போயிருவாரு. 1925 காங்கிரஸை விட்டே போயிட்டு அவர் சுயமரியாதை இயக்கம், அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட்டை வந்து காந்தி திடீர்னு வித்ட்ரா பண்ணிடுவாரு. அப்போ வந்து அங்க காங்கிரஸ்குள்ளேயே ஒரு ரெண்டு பிரிவினர் ஆயிடுவாங்க, நோ சேஞ்சஸ் ப்ரோ சேஞ்சஸ் அப்படின்ட்டு. அதாவது ஒரு சார்பினர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் வந்து இவர் இவ்வளவு வேகமா இதை வித்ட்ரா பண்ணணும், நல்லா போய்கிட்டு இருக்கிற ஒரு போராட்டத்தை காந்தி ஏன் திடீர்னு விலகிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டிஸ்சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். அண்ட் ஒரு சார்பினர் சொல்லுவாங்க, நம்ம வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது அந்த ரெப்ரசன்டேட்டிவ் பாடியில யாருமே நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது, அதையும் நம்ம பாய்காட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சார்பினர் சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, இல்ல நம்ம உள்ள போய் இருந்துட்டு, அதாவது கவுன்சில் உள்ளேயே போய் இருந்துகிட்டு பிரிட்டிஷை வந்து வேலை செய்ய விடாம நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஸ்வராஜிஸ்டிஸ் அண்ட் ஜஸ்டிசைட்ஸ் ரைவல்ரி வருது. அதாவது நோ சேஞ்சஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், M.A. அன்சாரி, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்கெல்லாம் காந்தியவாதிகள். இவங்க வந்து சொல்லுவாங்க, கவுன்சில வந்து நம்ம பாய்காட் பண்ணணும், நம்ம எலெக்ஷன்ல நிக்க கூடாது, நம்ம வந்து எலெக்ஷன்ல நிக்காம அவங்க வைக்கிற எலெக்ஷன்ல நம்ம எதுக்கு நிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்க்கு எதிராக சொல்லுவாங்க. பட் ப்ரோ சேஞ்சஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம எலெக்ஷன்ல நின்று உள்ள போயிட்டு அதுக்கப்புறமா டிஸ்டர்ப் பண்ணலாம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதான் அப்போ வந்து யாரெல்லாம் அந்த ப்ரோ சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா சித்தரஞ்சன், அதாவது C.R. தாஸ் அண்ட் மோதிலால் நேரு, இவங்க ரெண்டு பேரும் தான் ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டியை ஸ்டார்ட் பண்றாங்க காங்கிரஸுக்கு உள்ளேயே. இந்த பார்ட்டி என்ன பண்ணுதுன்னா எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் காங்கிரஸ் வந்து எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணல, அதாவது 1926 எலெக்ஷன்ல காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணல. பட் ஸ்வராஜ் பார்ட்டி வந்து பார்ட்டிசிபேட், அவங்க வந்து காங்கிரஸ் உள்ளேயே தான் இருப்பாங்க, காங்கிரஸை விட்டு வெளியே கிடையாது, காங்கிரஸ் உள்ளேயே உள்ள ஒரு பார்ட்டி, இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுல யாரெல்லாம் ஸ்வராஜிஸ்டின்னு பாத்தீங்கன்னா எஸ் ஸ்ரீனிவாசனார், சத்தியமூர்த்தி, இவங்க ரெண்டு பேரும் தான் ஸ்வராஜிஸ்ட். இவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அண்ட் 1926 எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன்ல வந்து இந்த ஸ்வராஜ் பார்ட்டியை சேர்ந்தவங்க வந்து மெஜாரிட்டியை வின் பண்ணிடுவாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா காங்கிரஸ் கிட்ட, நாங்க எலெக்ஷன்ல நிப்போம், ஆனா வந்து நாங்க டிஸ்டர்ப் பண்றதுக்காக தான் கவுன்சில் உள்ள போறோமே தவிர எந்த ஒரு பதவியையும் ஏத்துக்கிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால அந்த காங்கிரஸோட பாலிசினால இவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் போஸ்டை ஏத்துக்க முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் சுப்பராயன் அப்படிங்கிறவரை மினிஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. 1930 எலெக்ஷன்ல வந்து இந்த ஸ்வராஜிஸ்ட் வந்து கண்டெஸ்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து ஸ்வராஜிஸ்ட் பார்ட்டியே வந்து டிக்ளைன் ஆயிருக்கும். நம்ம இதை வந்து இந்தியா லெவல்ல ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பார்க்கச்சுன்னா நம்ம பார்க்கலாம். அப்ப என்னன்னா இந்த C.R. தாஸ் வந்து இறந்து போயிருப்பாரு. ஸோ மோதிலால் நேருவுமே கவர்மெண்டோடைய நிறைய பதவிகளை அக்செப்ட் பண்ணிடுவாரு. ஸோ ஸ்வராஜ் பார்ட்டியே டிக்ளைன் ஆயிரும். இதனால 1930 எலெக்ஷன்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி வின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 1937 வரைக்கும் ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் மெட்ராஸ் பிரசிடென்சில ஆட்சி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீல் ஸ்டாச்சு ரிமூவல், இது வந்து மெட்ராஸ் பிரசிடென்சில ஒரு இம்பார்ட்டன்டான ஈவெண்ட். இந்த நீல் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் நீல். இவர் வந்து ஒரு இன்ஃபேண்ட்ரி மேன், மெட்ராஸ் ஃபியூசிலியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இவர் வந்து என்ன பண்ணுவார்னா 1857 ரிவோல்ட் அப்போ கான்பூர் மசாக்கர், அதாவது நிறைய இந்தியன் சிப்பாய்ஸ கான்பூர்ல கொன்றுவாரு. இவருக்கு வந்து மவுண்ட் ரோட்ல மெட்ராஸ்ல ஒரு ஸ்டாச்சு இருக்கும். இதுக்கு என்னன்னா ஒரு நம்ம தேசிய தலைவர்களுக்கு வந்து இது ஒரு இன்சல்ட்டா இருக்கும். நம்ம இந்தியன்ஸ கொன்னவருக்கு நம்ம ஊர்லயே ஒரு செலை வச்சு அதை வந்து அவரை பெருமையா வைக்கிறது வந்து நம்மளுடைய சென்டிமெண்ட்ஸை வந்து இது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுக்காக நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா எஸ்.என். சோமாஜுலு, இவர் வந்து திருநெல்வேலியை சேர்ந்தவர். இவர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவாரு. அந்த டைம்ல வந்து காந்தி வந்து மெட்ராஸை விசிட் பண்ணுவாரு. அவரும் இந்த போராட்டத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. லேட்டரா இந்த ஸ்டாச்சு வந்து 1937ல காங்கிரஸ் மினிஸ்ட்ரி ராஜாஜி வந்து சிஎம் இருக்கச்சுல மெட்ராஸ் மியூசியத்துக்கு இதை மூவ் பண்ணி கொண்டு போயிருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல பாத்தீங்கன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் முடியுது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சைமன் கமிஷன் பாய்காட் 1927ல சைமன் கமிஷனை வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க சர் ஜான் சைமனுக்கு கீழே. இந்த கமிஷன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா 1919 ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த ஆக்டுக்காக தான், இந்த ஆக்ட்ல தான் நான் பிராமின்ஸ்க்கு ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஆக்டை வந்து ரிவ்யூ பண்றதுக்காக எப்படி செயல்பட்டது அப்படின்னு ஆராயறதுக்காக ஒரு கமிஷன் போடுவாங்க. அந்த கமிஷன் மெட்ராஸுக்கு 18 பிப்ரவரி 1929ல வரும். இந்த கமிட்டியை வந்து எல்லாரும் எதிர்ப்பாங்க. ஏன் எதிர்ப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஆல் ஒயிட் கமிஷன். அதாவது இப்போ ஒரு லா போட்டிருக்காங்க, அந்த லா வந்து இந்தியன்ஸ்க்காக போட்ட லா. அப்படின்னா இந்தியன்ஸ் தானே சொல்ல முடியும் அந்த லா வந்து நல்லதா கெட்டதா, என்ன குறைபாடு, அதோட நிறை என்ன குறை என்னங்கிறது இந்தியன்ஸ் தான் சொல்ல முடியும். ஆனா அந்த கமிட்டில ஒரு இந்தியனுமே கிடையாது, எல்லாருமே ஆல் ஒயிட் கமிஷன், எல்லாமே இங்கிலீஷ் பீப்புளா இருக்காங்க. சோ காங்கிரஸும் அதை பாய்காட் பண்ணிரும். மெட்ராஸ்ல வந்து சைமன் பாய்காட் ப்ரொபகண்டா கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து சத்தியமூர்த்தி வந்து பிரசிடென்டா இருப்பாரு. எல்லா இடமுமே சைமன் வந்து மெட்ராஸ்க்கு வர்ற டைம்ல, அந்த கமிஷன் சைமன் கமிஷன் மெட்ராஸ்க்கு வர்ற டைம்ல எல்லா இடமும் கருப்பு கலர்ல பிளாக் வச்சு அண்ட் கடையடைப்பு இந்த மாதிரி எல்லாம் நடத்து நம்மளுடைய அப்போஸ வந்து காட்டுவாங்க. ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு லெசன்ல இந்த லெசன் கண்டினியூ ஆகும். இந்த லெசனோட கண்டினியூஷன் நம்ம பார்ட் 3 வீடியோல பார்க்கலாம். ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு பார்ட் 3 வீடியோல. அந்த வீடியோல நாம நெக்ஸ்ட் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட் தமிழ்நாட்டுல எப்படி இருந்தது அண்ட் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் தமிழ்நாட்டுல எப்படி இருந்தது அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்தர் கைடன்ஸ்க்கு நீங்க எங்களுடைய டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. எங்களுடைய டெலிகிராம் சேனல் ஐடியை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுப்போம். Thank you for watching this video. If you like the video, please share and subscribe.